குண்டலினி யோகத்தில் இந்த கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் மேலே எழும்ப வேண்டும், அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த வேதாத்ரி மகர்ஷி அவங்க தன்னுடைய 1974 ஆண்டில் இருக்கக்கூடிய அன்படியில் விளக்கி சொல்லியிருக்காங்க. மனம் இந்த மூலத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசையில தான் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மூலத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த உயிர் தான் அனைத்துமாக இருக்கிறது, அந்த மனம் என்பது இந்த உயிருடைய படர்க்கை நிலை தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும். அந்த உயிர் நிலையை உணரணும்னு சொன்னோம்னா அதற்கு மனதை அடக்கி பழக வேண்டும். அதோடைய அதிர்வலைகள் ஃப்ரீக்குவன்சியை நாம் குறைச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கின்றோம். சாதாரணமாக நம்முடைய மனம் பொருள் கவர்ச்சி அப்படிங்கிறதுலே ஓடிட்டு இருக்கிற காரணத்தினால அதோடைய அதிர்வலைகள் என்னென்னா மூலாதாரத்தை நோக்கி, அதாவது நம்மளுடைய கீழ் மையத்தை நோக்கியே ஈர்க்கப்பட்டு இருக்கு. அந்த கீழே நோக்கி ஈர்க்கப்படுகின்ற அந்த அலை இயக்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வேகம் இந்த மனத்திற்கு வேண்டும். அந்த இயக்க வேகத்தில் ஏற்பட்ட ஒரு குறைபாட்டினை மனதை அடக்கி திருப்பி கொண்டு வருவது தான், அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலை மூலாதாரத்திலிருந்து நம்முடைய அறிவு கண், மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கினை மையத்தை நோக்கி கொண்டு வரக்கூடியது தான் இந்த குண்டலினி யோக பயிற்சி அப்படி என்பது. இது குடும்பத்தில் உள்ள அனைத்து மக்களாலேயும் பழக முடியும். ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை. இதற்காக எல்லாவற்றையும் துறந்து போகணுங்கிற அவசியமும் இல்லை. குடும்பத்திலிருந்தே யோகத்தில் உயரும் ஒரு பயிற்சி என்பது தான் இங்கே குண்டலினி யோக பயிற்சி என்பதை வேதாத்ரி மகர்ஷி அவங்க தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. முற்காலங்களில் யோக பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா குடும்பத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் அன்னைக்கு இருந்தக்கூடிய அந்த பிராணாயாம பயிற்சி என்பது குடும்பத்தில் இருந்து பழக முடியாது. அதனால் குடும்பத்தை விலகி வந்தால் தான் அந்த பயிற்சியை செய்ய முடியுங்கிற ஒரு காரணத்தினால நிறைய பேருக்கு செய்ய முடியாமல் இருந்தது. இந்த முடியாத ஒரு தன்மையை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நாள் ஆராய்ச்சி செய்து எப்படி இந்த தவ சக்தியை, அந்த உயிர் ஆற்றலை மூலாதாரத்திலிருந்து ஆக்கினை சக்கரத்துக்கு நேரடியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறை தான் இந்த குண்டலினி யோகம். ஆக்கினையில் நின்று தவம் செய்வது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் துரியத்தில் செல்வது பிரம்மந்திரம் அப்படின்போம், பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லுவோம், 1000 இதழ் தாமரை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதையும் தாண்டி துரியாதீதம் என்ற ஒரு உயர்ந்த நிலை, அந்த பரம்பொருளோடு பரம்பொருளாக மாறி நிற்கக்கூடிய ஒரு சுலபமான வழி, அந்த வழியெல்லாம் ஏற்படுத்தி வேணுமென்ற அன்பர்களுக்கெல்லாம் அந்த ஆற்றலை மூலாதாரத்திலிருந்து ஆக்கினைக்கு கொஞ்சம் நேரத்தில் ஏற்றிவிட்டு, அதே நேரத்தில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத அளவுக்கு சமன்பட்ட முறை ஆற்றலை சமன்படுத்தவும் தெரியணும். அதற்காக மூலாதாரத்திற்கும் வரவும் தெரியணும், மேல் நோக்கி செல்லவும் தெரியணும். அப்படிங்கிற ஒரு நிறைவான சமன்பட்ட ஒரு யோகம்தான் இந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறத எளிமைப்படுத்தி பாமரனும் அதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையிலே மனதினை அடக்கி மனதை தெளிவாக நிலைத்து இருக்க பழகி பகுத்தறிவோடு வாழ முடியும். அனைத்து திறமைகளையும் என்னுடைய வாழ்க்கையில் மேம்படுத்த முடியும், வெற்றி பெற முடியும். அதுதான் இந்த குண்டலினி யோகத்தில் தரக்கூடிய தீட்சை முறைகள் அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்கிறாங்க.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க